ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோ வியூவர்ஸோ கேட்டிருந்தாங்க. அதாவது நர்சிங் டயக்னோசிஸ் வந்து எப்படி மேக் பண்ணணும்னு வீடியோ போடுங்க, தென் வந்து எந்த கண்டிஷன் வந்தாலும் நர்சிங் டயக்னோசிஸ் எப்படி எழுதுறது காமனாக அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்க ரெக்வஸ்ட்டுக்காகவே நான் இப்போ ஒரு வீடியோ போடுறேன். காமன் நர்சிங் டயக்னோசிஸ் ஃபார் ஆல் டிசீஸ் கண்டிஷன். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லா விதமான பேஷண்ட்ஸும் அட்மிட் ஆவாங்க, எல்லா வியாதி இருக்க பேஷண்ட்ஸும் அட்மிட் ஆவாங்க. நம்ம நர்சிங் டயக்னோசிஸ் எழுதும்போது காமனாக வந்து எல்லாத்துக்கும் எழுத முடியாது. ஏன்னா ஒரு பேஷண்ட் ஒரு விதமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. பெயினு நெக்ஸ்ட்டு எல்லாமே வேறு வித மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டயக்னோசிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம நர்சிங் டயக்னோசிஸ் எழுதணும். பட் இங்கே வந்து எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ஒத்து போகிற மாதிரி காமனாக ஒரு 10 நர்சிங் டயக்னோசிஸ் பற்றி நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். அது எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. பேசிக் மெம்பர்ஷிப் ரொம்ப கம்மியான ஃபீஸில் தான் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெயின். ஸோ இந்த டாபிக் வச்சு தான் வந்து நர்சிங் டயக்னோசிஸ் மேக் பண்ண போகிறோம். பெயினுன்றது வந்து காமனான ஒன்று. ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிற எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் பெயினுன்ற ஒன்று இருக்கும். ஸோ இந்த இதுவை வச்சு நம்ம ஒரு நர்சிங் டயக்னோசிஸ் இப்போ மேக் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா பெயின் அக்யூட் ஆர் க்ரானிக் பெயின் வந்து எப்படி கொஞ்சமாக இருக்கா, இல்லை அது தாங்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்கா சொல்லிவிட்டு நம்ம வந்து அதை கேட்டுக்கணும் பேஷண்ட்ஸ் கிட்ட. ஸோ பெயின் எந்த மாதிரியான பெயின் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு நெக்ஸ்ட்டு பெயின் எந்த இடத்துல இருக்குது, விச் பிளேஸ் பெயின் வந்து எந்த இடத்துல இருக்குது, கையிலையா கால்லையா வயிற்றுலையா, ஸோ எந்த பிளேஸ் ரிலேட்டட் டு எதனால் அந்த பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரணங்களை எழுதணும். ஸோ நம்ம காமனாக வந்து காரணங்கள் பார்த்திங்கன்னா எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் இது காமனாக பொருந்தும். ஃபஸ்ட் வந்து டிசீஸ் கண்டிஷன், அதாவது வந்து அட்மிட் ஆகிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட நோய்க்கேற்ற மாதிரி கண்டிப்பாக பெயினுன்றது ஒன்று இருக்கும். ஸோ அது எழுதலாம். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணுறதுனால கண்டிப்பாக பெயின் வந்து எல்லா பேஷண்ட்ஸுக்கும் இருக்கும். சப்போஸ் அந்த பேஷண்ட்க்கு சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் பெயின் வந்து இந்த காரணத்துக்காக இருக்குதுன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆர் இன்ஃப்ளமேஷன், ஏதாவது அடிபட்டிருந்தால் அந்த பேஷண்ட்க்கு கண்டிப்பாக வந்து வலின்றது ஒன்று இருக்கும். ஸோ அவங்களுக்கு அடிபட்டு ஏதாவது இன்ஜுரி இருக்கிறதுனால அந்த வலி இருக்குது அப்படின்னு எழுதலாம். இல்லாட்டி ஏதாவது இன்ஃப்ளமேஷன் மாதிரி இருந்தால் அதனாலையும் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ இந்த க்ளூஸ் எல்லாம் வச்சு நான் ஒரு நர்சிங் டயக்னோசிஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அக்யூட் பெயின் அண்ட் அப்டோமன் ரிலேட்டட் டு சர்ஜிக்கல் இன்சிஷன், அதாவது பெயின் வந்து கொஞ்சம் தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்டோமனில் இருக்குது. ரிலேட்டட் டு எதனாலனா சர்ஜிக்கல் இன்சிஷன். நெக்ஸ்ட் காமனான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீதிங் பேட்டர்ன். நார்மலாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்க எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் வந்து ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக வந்து காமனாக என்னென்ன நர்சிங் டயக்னோசிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்எஃபெக்டிவ் ப்ரீதிங் பேட்டர்ன் ரிலேட்டட் டு, அதாவது ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி பேஷண்ட்க்கு இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா காமனாக வந்து கொஞ்சம் ஐடியாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் பெயின் இருக்கும். அதனால வந்து சரியாக மூச்சு விட முடியாது, கொஞ்சம் சிரமப்படுவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி. ஸோ ஆங்ஸைட்டின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கும், என்னடா நம்மளுக்கு இந்த டிசீஸ் வந்துச்சு, அட்மிட் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து ப்ரீதிங் ப்ராப்ளம் வரலாம். நெக்ஸ்ட் வந்து டிக்ரீஸ்ட் எனர்ஜி பேஷண்ட் டிசீஸ் கண்டிஷன் பொறுத்து அவங்களுக்கு வந்து பாடியில் எனர்ஜி அவ்வளோவா இருக்காது. எப்போவுமே வந்து டல்லாக டயர்டாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்க பேஷண்ட்க்கு வந்து கொஞ்சம் ப்ரீதிங் வந்து டிஃபிகல்ட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஐடியாஸ், இந்த டாபிக் வச்சு, இந்த காமன் டாபிக்ஸ் வச்சு என்ன நர்சிங் டயக்னோசிஸ் நான் செகண்டாக மேக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்எஃபெக்டிவ் ப்ரீதிங் பேட்டர்ன் ரிலேட்டட் டு டிக்ரீஸ்ட் எனர்ஜி. ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி பேஷண்ட்க்கு இருக்குது. எதனாலனா வந்து எனர்ஜி வந்து டவுனாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து ப்ரீதிங் பண்ண முடியல. நெக்ஸ்ட் காமன் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன். நார்மலாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்க எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் வந்து நியூட்ரிஷன் வந்து சரியளவில் போகுதா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதை வச்சு நர்சிங் டயக்னோசிஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இம்பேலன்ஸ் நியூட்ரிஷன் லெஸ் தேன் பாடி ரெக்குவயர்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு, அதாவது பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து தேவையான அளவை விட வந்து கம்மியாக கிடைக்குது, இம்பேலன்ஸ்டாக இருக்குது, அதனால் நியூட்ரிஷன் லெவல். ஸோ இது எதனாலன்னு சொல்லிட்டு ரீசன்ஸ் பார்க்கலாம். இன்எபிலிட்டி டு டைஜஸ்ட் ஆர் அப்சர்வ் நியூட்ரிஷன், அதாவது பேஷண்ட்டால் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது சாப்பிட்ட சாப்பாடு. நிறைய பேர் வந்து கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி சாப்பிட்ட சாப்பாடு கூட வந்து சரியாக டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவங்க சரியாக அங்கே எந்த ஒர்க்கு பண்ணுறதில்ல, எக்ஸசைஸும் பண்ணுறதில்ல.
ஸோ நார்மலாக பெட்லேயே இருக்கிறாங்க சில பேஷண்ட்ஸு. இப்படி இருக்கிறதுனால வந்து சாப்பாடு டைஜஸ்ட் ஆகாது. ஸோ டைஜஸ்ட் ஆகாதனால சாப்பாட்டில் இருக்க நியூட்ரிஷன் வந்து பாடியால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ இதனால் நியூட்ரிஷன் ப்ராப்ளம் வருது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ்ட் அப்பிடைட். ஸோ நிறைய பேருக்கு வந்து புது இடம்ன்றதுனால சரியாக பசிக்காது, இல்லை அவங்க டிசீஸ் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பசிக்காது. ஸோ இதனால் நியூட்ரிஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ இதெல்லாம் வச்சு நர்சிங் டயக்னோசிஸ் வந்து நான் ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். இம்பேலன்ஸ் நியூட்ரிஷன் லெஸ் தேன் பாடி ரெக்குயர்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு டிக்ரீஸ்ட் அப்பிடைட். அதாவது நியூட்ரிஷன் வந்து பேஷண்ட்க்கு பாடிக்கு ஏற்ற மாதிரி போகலை, கம்மியாக போகுது. ஏன்னா வந்து அவங்க சரியாக சாப்பிடல, பசி அவங்களுக்கு அவ்வளோவா எடுக்கலை. இதுதான் ரீசன். ஸோ இந்த நர்சிங் டயக்னோசிஸ் இதை வச்சு மேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் காமன் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடி வேஸ்ட் எலிமினேஷன். அதாவது பாடி வேஸ்ட் எலிமினேஷன் வச்சு என்ன காமனான நர்சிங் டயக்னோசிஸ்ன்னு பார்க்கலாம். யூரினரி இன்கான்டினன்ஸ் ரிலேட்டட் டு, அதாவது பேஷண்ட்டால் வந்து யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ட்ரக் எஃபெக்ட்ஸ். அதாவது டிசீஸ் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனால அந்த ட்ரக்கோட எஃபெக்ட்ஸ்னால அவங்களுக்கு வந்து யூரின் அடிக்கடி பாஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் பீப்புள் நிறைய பேருக்கு வந்து நார்மலாகவே வந்து அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு ஹாஸ்பிட்டலில் அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். நிறைய பேருக்கு வந்து ஹாஸ்பிட்டல்னாலே கொஞ்சம் பயமாக இருக்கும், அந்த புது இடம் பிடிக்காது. ஸோ இந்த பயம் நிறைய பேருக்கு இந்த புது இடம் செட் ஆகாதனால வந்து பாடியில் ஒரு விதமான ரியாக்ஷன் ஏற்படும். ஸோ இதனால் வந்து அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது மாதிரியும் இது மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் வச்சு நான் பேசிக்காக வந்து ஒரு நர்சிங் டயக்னோசிஸ் மேக் பண்ணியிருக்கேன். யூரினரி இன்கான்டினன்ஸ் ரிலேட்டட் டு ட்ரக் எஃபெக்ட்ஸ். அந்த ட்ரக் எஃபெக்ட்ஸ்னால பேஷண்ட்க்கு வந்து அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் காமன் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன். பேஷண்ட்க்கு சரியாக மோஷன் பாஸ் பண்ண முடியாமல் போகுது. இதுவும் ஹாஸ்பிட்டலில் இருக்க பேஷண்ட்க்கு காமனாக வர ஒரு இது தான். ஸோ இதுக்கான நர்சிங் டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ரிலேட்டட் டு, இதனால் கான்ஸ்டிபேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இம்மொபிலிட்டி. பேஷண்ட் வந்து அசையாமல் ஒரே இடத்துல இருக்காங்க. ஸோ சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகாது. ஸோ செரிமானத்துக்கு போகாதனால மற்ற ப்ராசஸும் நடக்காது. இதனால் வந்து கான்ஸ்டிபேஷன் பேஷண்ட்க்கு வருது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் எக்ஸசைஸ். சரியாக வந்து பேஷண்ட்டு எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஸோ பாடி வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாததுனால அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரலாம். நெக்ஸ்ட் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃப்ளூயிட் இன்டேக். சரியாக வந்து அவங்களால தண்ணி எடுத்துக்க முடியாது, தாகம் அவ்வளோவா இருக்காது. ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஐவி ஃப்ளூயிட்ஸ் போயிடுச்சுன்னா அவங்களால தண்ணி நிறைய குடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதனால் வந்து கான்ஸ்டிபேஷன் பேஷண்ட்க்கு வருது. ஸோ இதை வச்சு நான் ஒரு நர்சிங் டயக்னோசிஸ் மேக் பண்ணியிருக்கேன். கான்ஸ்டிபேஷன் ரிலேட்டட் டு இம்மொபிலிட்டி. பேஷண்ட்க்கு சரியாக மோஷன் பாஸ் பண்ண முடியல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இம்மொபிலிட்டி, அசையாமல் இருக்காங்க. அதனால் சரியாக ஒர்க் எதுவும் பண்ணலை, ஒரே இடத்துல அசையாமல் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் காமன் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைஜீன். நார்மலாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்க பேஷண்ட்க்கு எல்லாருக்கும் வந்து ஹைஜீன் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதிலிருந்து நர்சிங் டயக்னோசிஸ் எப்படி காமனாக வருதுன்னு பார்க்கலாம். செல்ஃப் கேர் டெஃபிசிட் ரிலேட்டட் டு, அதாவது அட்மிட் ஆகிருக்க பேஷண்ட்க்கு வந்து அவங்களே செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டெஃபிசிட்டாக இருக்குது. ஏன்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அந்த ரீசன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் கண்டிஷன். ஸோ பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்க டிசீஸ் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களால வந்து சில பேரால் மூவ் பண்ண முடியாது, பாத்ரூம் போக முடியாது, தலைவாரிக்க முடியாது, அவங்களால குளிக்க முடியாது. ஸோ இதனால் அவங்க பெட்ரிடனாக இருக்கிறதுனால இந்த வேலைங்கள்லாம் செய்ய முடியாது. ஸோ அவங்களே செல்ஃப் கேர் கொடுத்துக்க முடியாததுனால வந்து நர்ஸ் தான் வந்து கேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெஃபிசிட் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹைஜீன் பாதிக்கப்படுது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீக்னஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரிமிட்டிஸ். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் வந்து வீக்னஸ் இருக்கிறதுனால அவங்களாலையும் எந்த கேரும் அவங்களுக்கு கொடுத்துக்க முடியாது. ஸோ வந்து நர்ஸ் தான் வந்து இவங்களெல்லாம் கேர் பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சு நர்சிங் டயக்னோசிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கேர் டெஃபிசிட் ரிலேட்டட் டு டிசீஸ் கண்டிஷனால் அவங்க செல்ஃப் கேர் வந்து கொஞ்சம் டெஃபிசிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப். இது ஒரு காமன் டாபிக் தான். ஏன்னா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற எல்லா பேஷண்ட்க்கும் வந்து ஸ்லீப்புன்றது ரொம்ப முக்கியம். இதுதான் ஒரு மெடிசன் கூட சொல்லலாம். ஸோ இதை வச்சு நர்சிங் டயக்னோசிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப்டு ஸ்லீப் பேட்டர்ன் ரிலேட்டட் டு, பேஷண்ட்க்கு வந்து ஸ்லீப்பு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டாகவே இருக்குது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் ஹாஸ்பிட்டலைசேஷன். அதாவது பேஷண்ட் வந்து பெட்ரிடன் ஆகிட்டாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு நிறைய விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாலே பேஷண்ட் வந்து அவங்கள டிசீஸ் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னு சுற்றி அது புரியாது. கொஞ்சம் இந்த விதமான ஸ்ட்ரெஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால தூக்கம் சரியாக வராது. நெக்ஸ்ட் வந்து நாய்ஸு, சத்தம் வந்து அதிக அளவுக்கு இருந்துச்சுனாலும் தூக்கம் வராது. இல்லை சில பேருக்கு வந்து சின்ன சத்தம் கேட்டாலும் உடனே எழுந்துருவாங்க அப்படின்வாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி சத்தம் கேட்குறதுனால தூக்கமும் சரியாக வராது. நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் இன் த என்விரான்மெண்ட், நிறைய பேருக்கு வந்து புது இடத்துக்கு போனால் அடாப்ட் பண்ணிக்க லேட் ஆகும், உடனே தூக்கம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ஒரு ரீசன். நெக்ஸ்ட் வந்து ஆங்ஸைட்டி, நிறைய பேர் வந்து கவலையாக இருப்பாங்க. என்னடா நம்ம இங்கே வந்து அட்மிட் ஆகிட்டோமே, எனக்கு இந்த மாதிரி வியாதி வரணுமா. ஸோ இந்த மாதிரி நிறைய கவலைங்க அவங்க உடம்பை பற்றி அவங்க மனசில் இருக்கும். ஸோ இதனாலே வந்து தூக்கம் வந்து சரியாக வராது. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ், ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ்னும் போது முக்கியமாக வயசானவங்க வந்து நார்மலாகவே வந்து தூக்கம் அவங்களுக்கு வந்து வராது. ஏதாவது ஒரு பெயின் மாதிரி இருக்கலாம். இது மாதிரி பெயின்னாலையும் வந்து ஸ்லீப் பேட்டர்ன் வந்து டிஸ்டர்ப் ஆகலாம். ஸோ ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ்னாலும் பெயின்னாலும் வந்து அது காமனாக போயிடுது. நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட்லெஸ்னஸ்னால் வந்து ஏதாவது படபடப்பு அவங்களுக்கு இருக்கும், ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால் வந்து ஸ்லீப் பேட்டர்ன் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இதிலிருந்து வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் பிக் பண்ணி எழுதலாம். எல்லாமே வந்து பிக் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பேஷண்ட்டோட டிசீஸ் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட்டு காமன் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அட்மிட்டாக இருக்க எல்லா பேஷண்ட்க்கு வந்து டெம்பரேச்சர் வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் அவங்க பாடி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை வச்சு நர்சிங் டயக்னோசிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்தர்மியா ரிலேட்டட் டு, அதாவது பேஷண்ட்டோட பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. எந்தெந்த ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆர் இல்னஸ், பேஷண்ட் வந்து ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகிருப்பாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது இல்னஸ் இருக்கலாம். ஸோ இதனாலேயும் வந்து அவங்க பாடி டெம்பரேச்சர் வந்து ஹை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போஜர் டு ஹாட் என்விரான்மெண்ட். இப்போ பேஷண்ட் இருக்க இடம் வந்து ரொம்ப வந்து ஹாட்டாக இருக்கலாம், இதனாலேயும் அவங்க பாடியில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கலாம். ஸோ இந்தந்த ரீசன்னால் வந்து அவங்களுக்கு வந்து ஃபீவர், டயர்ட்னஸ் இதெல்லாம் இருக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு நர்சிங் டயக்னோசிஸ் எல்லா பேஷண்ட்க்கும் காமனாக வர மாதிரி. ஸோ நீங்கள் இதிலேருந்து எதனா ஒன்று பிக் பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட் காமன் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற எல்லா பேஷண்ட்க்கு வந்து ஹாஸ்பிட்டல் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்காது. நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம், சில பேர் படிக்காதவங்களும் இருக்கலாம். ஸோ இதை வச்சு நர்சிங் டயக்னோசிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் டெஃபிசிட் ரிகார்டிங், அதாவது பேஷண்ட்க்கு வந்து ஹாஸ்பிட்டல் பற்றி நாலேஜ் வந்து கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது. என்னென்ன எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல் ருட்டீன்ஸ், அதாவது பேஷண்ட்க்கு ஹாஸ்பிட்டலில் ருட்டீனாக என்னென்ன நடக்குது அப்படின்னு புரியாது. டாக்டர் எத்தனை மணிக்கு வராங்க, நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எதுக்காக டேப்லெட் கொடுக்குறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படின்னு புரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் ருட்டீன்ஸு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் கண்டிஷன், அதாவது அவங்களுக்கு வந்திருக்க வியாதி பற்றி அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறாங்க, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற கொஞ்சம் பயம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தெரியாததுனால நாலேஜ் இதை பற்றியெல்லாம் வந்து கொஞ்சம் டெஃபிசிட்டாக இருக்கும். ஸோ இதிலிருந்து ஏதாவது ஒன்று பிக் பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட் காமனான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி. நார்மலாக ஹாஸ்பிட்டலில் இருக்க அட்மிட்டாக இருக்க எல்லா பேஷண்ட்க்கும் வந்து கவலை அப்படின்ற ஒன்று இருக்க தான் செய்யும், எந்த பேஷண்ட்க்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இது காமனாக இருக்கிற ஒன்றுன்றதுனால இதை வச்சு நர்சிங் டயக்னோசிஸ் மேக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி ரிலேட்டட் டு, கவலை வந்து எந்தெந்த காரணத்துக்காக வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அன்ஃபெமிலியர் என்விரான்மெண்ட், அதாவது பேஷண்ட் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க, அட்மிட் ஆகிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு அது ஒரு புது இடம். ஸோ அந்த இடத்த பற்றி எதுவுமே தெரியாது, கொஞ்சம் பயம் இருக்கும், கவலை இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கவலை வர்றதுக்கு ஒரு காரணம். நெக்ஸ்ட் வந்து இம்பெண்டிங் சர்ஜரி, அதாவது வந்து நாளைக்கு இல்லாட்டி நாளான்னைக்கு சர்ஜரி நடக்க போகுதுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு முக்கியமாக வந்து கவலை ரொம்ப இருக்கும். என்ன ஆகுமோ, சர்ஜரி சக்ஸஸ் ஆகுமா, என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்ற பயம்லாம் வந்து கவலையும் நிறைய இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கவலை இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி இது ஒரு நர்சிங் டயக்னோசிஸாக எழுதலாம். ஸோ ஆங்ஸைட்டி ரிலேட்டட்னு சொல்லிட்டு இந்த 2 கீஸில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் டயக்னோசிஸ் மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் காமன் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷனால் என்ன நர்சிங் டயக்னோசிஸ் காமனாக வருதுன்னு பார்க்கலாம். ரிஸ்க் ஃபார் இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் டு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்க பேஷண்ட்க்கு வந்து எந்தெந்த காரணங்களுக்காக வந்து இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெடியூஸ்ட் இம்யூனிட்டி, அதாவது இம்யூனிட்டி கம்மியாக இருக்க பேஷண்ட்க்கெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷனுக்கான ரிஸ்க் வந்து நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து
இன்வாசிவ் ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது பேஷண்ட்க்கு ப்ரொசீஜர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ரொசீஜர் மூலியமாக கூட இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் சூச்சர் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி சூச்சர் போட்டிருந்தாங்கன்னா ஸோ அந்த சூச்சர் மூலியமாக கூட இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன். ஸோ இன்ஃபெக்ஷனுக்கான ரிஸ்க்கு ஹாஸ்பிட்டலைசேஷன்னாலையும் இருக்கலாம். ஸோ இந்தந்த ரீசனுக்காக வந்து நர்சிங் டயக்னோசிஸ் வந்து மேக் பண்ணலாம். ஸோ நர்சிங் டயக்னோசிஸ் எழுதும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா ரீட் பண்ணி பேஷண்ட்க்கு என்ன கண்டிஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்க.